கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். பிறந்த நாளை காண்கிற நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற நீங்கள் குடும்பமாய் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். சாட்சியாக இருப்பீர்கள். இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நடக்காது நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் இன்றைக்கு நடக்கும். அந்த நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இன்றைய ஜீவ வார்த்தை 2 மடங்கு கேளுங்கள். 2 மடங்கு கேளுங்கள். எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன தேவை? நான் தேவ சமூகத்தில் செல்லப் போகிறேன். என் ஊழியம் இந்த உலகத்தில் முடிய போது, உனக்கு என்ன தேவை? அப்பொழுது அழகான ஒரு காரியத்தை எலிசா கேட்கிறார். உம்மை இந்த உலகத்தில் ஆண்டவர் பயன்படுத்தினதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். அதற்கு காரணம் தேவன் உமக்கு வரத்தை கொடுத்திருந்தார். வல்லமையான வரம் உமக்குள்ளே இருந்தது. அந்த வரம் எனக்கு தேவை. அது எப்படி தேவை? 2 மடங்கு எனக்கு தேவை. உம்மிடத்தில் ஆண்டவர் வைத்திருந்த வரம் இன்னும் 1 மடங்கு கூட, அதாவது எனக்கு டபுளாக எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்கிறார். தேவ பிள்ளையில இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சில நன்மையான ஈவுகளை, சில நன்மையான காரியங்களை, நன்மையான கிருபைகளை, ஆவிக்குரிய மேன்மைகளை 2 மடங்கு தைரியமாய் கேளுங்கள். நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற கிருபைகளை, வரங்களை நிச்சயமாய் 2 மடங்கோ 3 மடங்கோ கேட்டு வாங்கலாம். இங்கே எலிசா வரத்தை கேட்கிறார். என் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு. இன்றைக்கு நிறைய பேர் தேவையில்லாமல் எதேதோ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் தேவையானதை கேளுங்க. தேவ சமூகத்தில் உங்களை சற்று முன்னால் நிறுத்தி பாருங்க. எனக்கு அவர் தந்தா நிச்சயம் ஆண்டு நாம மகிமைப்படும் என்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு தைரியமாக கேட்கலாம். நீங்கள் சில வேளையில் பணத்தை கூட ஆண்டுகிட்ட கேட்குறது தவறு இல்லை. ஆனால் அது சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுவதற்கு காரணமாக இருக்கணும். இதனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது பயன்படுவதற்கு காரணமாக இருக்கணும். சபைகள் கட்டப்படுவதற்கு காரணமாக இருக்கணும். அந்த நோக்கத்தில் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய செல்வத்தை தாருங்க, ஐஸ்வர்யத்தை தாருங்க, பணத்தை தாருங்கன்னு கேட்ட தப்பே கிடையாது. ஆனால் நான் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நான் பெரியவனாக இருக்கணும், எல்லாரை காட்டிலும் பெரியவங்கிற காண்பிக்கணும், அப்படி கேட்ட தவறானது. அது கேட்டு நாம் பெற்றுக்கொண்டால் அது தவறான காரியத்தை கொண்டு வரும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், சற்று யோசித்துட்டு எது தேவையோ, உங்களுக்கு ஆண்டவர் நாம மகிமைப்படும்படிக்கு நான் அதை பயன்படுத்துவேன் என்று நீங்கள் விரும்பி எதையானாலும் நிச்சயமாகவே நீங்கள் 2 மடங்கு கேளுங்கள். 2 மடங்கு கேளுங்கள். எலிசா கேட்டது போல 2 மடங்கு பெற்றுக்கொண்டார் என்று அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்களா? கேட்பீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவர் எலிசா எலியாவிடம், எனக்கு ஆவியின் வரம் உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டதைப் போல, இதோ இன்றைக்கு ஜீவ வார்த்தை கேட்டு அடியனுடைய செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாம மகிமைக்கென்று சொல்லி ஆண்டவரை எதையெல்லாம் இப்போது 2 மடங்கு கேட்கிறாங்களோ அதை நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன். அது ஆஸ்தியாக இருக்கலாம், ஐஸ்வர்யமாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், வரமாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, உம்முடைய நாம மகிமைக்கு என்று உடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்திலும் 2 மடங்கு நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த நாளிலும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தர் மீது உம்முடைய கரம் இப்போது வைக்கப்படுவதாக, எல்லாரும் இப்போ சுகமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கிடைப்பதாக, வழக்குகளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைப்பதாக. ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சொந்த வீடில்லாதவர்களுக்கு வீட்டை கொடுப்பீராக. தொழில் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து கலங்குகிற மக்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையில் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு எங்கள் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.